வணக்கம் நண்பர்களே. நாம் தினம் பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய எத்தனையோ கோவிலில் இன்றைக்கும் நமக்கு தெரியாத நிறைய ஆச்சரியங்கள் இருக்குங்க. அதில் ஒன்று தான் திருச்செந்தூரில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு இடம். திருச்செந்தூருக்கு நிறைய பேர் போகிறாங்க வராங்க, இருந்தாலும் நிறைய பேர் இந்த இடத்துக்கு போய் வழிபாடு செய்கிறதில்ல. அதாவது திருச்செந்தூரில் ஒரு முக்கியமான ஒரு லிங்கங்களை பற்றி நான் சொல்ல போகிறேங்க. பஞ்சலிங்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லிங்கத்துக்கு பூஜைகள் செய்ய மாட்டாங்களாம். பூஜை ஏன் செய்ய மாட்டாங்க அப்படின்னு ஆச்சரியப்பட வேண்டாம். ஏன்னா இந்த லிங்கத்துக்கு முருகப்பெருமானே பூஜை செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறது ஐதீகமாக சொல்லப்படுது. முக்கியமாக மார்கழி மாதத்தில் தேவர்கள் இந்த லிங்கத்தை வழிபடுறதாகவும் ஐதீகம் இருக்குது. ஏன்னா முருகப்பெருமானே பூஜை செய்கிறாரா அப்படின்னு கேட்டால் அதை பற்றிய முழுமையான தகவலை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேங்க. நீங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்த பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் திருச்செந்தூரில் ரொம்பவே நான் உற்று நோக்கின ஒரு விஷயம் இது, நான் ரொம்ப கவனித்து பார்த்தேன், எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே போல் திருச்செந்தூருக்கு போய் நீங்கள் வேண்டிக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் கூட கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க. முக்கியமாக திருச்செந்தூர் சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. மேலும் நீங்கள் அறுபடை வீடுகளில் எத்தனை படை வீடுகளுக்கு போயிருக்கீங்க, உங்கள் கருத்துக்களை சொல்லிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது, நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பார்க்கணும், பார்த்து எங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் சரியான ஒரு தீர்வு கேட்கணும், நல்ல பரிகாரம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சரியான வழிகாட்டுதலாக அமையும். திருச்செந்தூர் அப்படின்னு சொன்னதுமே முதல்ல நமக்கு ஞாபகம் வருது அந்த திருச்செந்தூர் கடல் அலையும் அந்த கோபுரமும் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அந்த சிலை வடிவம் இவையெல்லாம் தான் நமக்கு ஞாபகம் வரும். முக்கியமாக அங்கே நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நாளி கிணறு, இந்த பன்னீர் இலை விபூதி, நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய பஞ்சலிங்கம், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பஞ்சலிங்கத்துக்கு தினசரி பூஜைகள் நடக்காது. அது எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கோவில், பழமையான கோவில், இங்கே போய் லிங்கங்களுக்கு பூஜை நடக்காதா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு சுவாரஸ்யமான தகவலும் சொல்கிறாங்க. முருகப்பெருமான் திருச்செந்தூரில் சூரபத்மனோட போரிடுறாரு, இது நமக்கு தெரியும். அவரை சம்ஹாரமும் செய்கிறாரு. அதே போல் அசுரப்படைகளை சம்ஹாரம் செய்த பிறகு அந்த பாவம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக கடற்கரையில் 5 லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து தாமரை மலர் வைத்து சிவபூஜையை செய்கிறாரு முருகப்பெருமான். அதாவது தன்னுடைய பாவத்தை போக்குறதுக்காகவே அங்கு சிவலிங்கங்களை அமைத்து முருகப்பெருமானே பூஜை செய்கிறாரு. இதை உணர்த்தும் விதமாக தான் திருச்செந்தூர் முருகனுடைய கையில் தாமரை மலர் இருக்கும். மூலவருடைய கருவறைக்கு பின்னால் இருக்கக்கூடிய குகையில் தாங்க இந்த முருகப்பெருமான் வழிபட்ட பஞ்சலிங்கங்கள் இருக்குது. அதாவது மூலவருடைய கருவறை, அந்த கருவறைக்கு பின்னாடி குகையில் தான் முருகப்பெருமான் வழிபட்ட இந்த பஞ்சலிங்கங்கள், அதாவது 5 லிங்கங்கள் அமைஞ்சிருக்கும். இந்த அறைக்கு தனியாக ஒரு பெயரும் சொல்கிறாங்க, அதாவது பாம்பறை அப்படின்னு ஒரு பேரும் இருக்குது. இந்த பஞ்சலிங்கங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் பூஜைகள் நடக்காது. அப்படின்னா மனிதர்களால் நடக்காது, மனிதர்கள் பூஜை செய்ய மாட்டாங்க. ஏன்னா முருகப்பெருமானே இங்கு லிங்கங்களுக்கு பூஜை செய்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குது. நம்ம முன்பு பார்த்தோம் இல்லையா, பாவங்களை போக்குறதுக்காக அவரே பூஜை செஞ்சார் அப்படின்னு. அதே போல தான் இங்கே அவரே பூஜை இன்றைக்கும் செய்துட்டுருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. மார்கழி மாதத்தில் தேவர்கள் இந்த லிங்கத்தை வழிபடுறதாகவும் இன்றைக்கும் ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த லிங்கங்களை தரிசனம் செய்தால் பாவங்கள் எல்லாம் நீங்கும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. பாவங்கள் அப்படின்னா நான் எந்த தப்பு செய்யலையே, எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அப்படி கிடையாது. நம்மளுடைய வழியாக ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனையாகும் போது இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் நம்ம அந்த பாவத்துக்கான ஒரு சம்பளமாக கஷ்டங்களை, வேதனைகளை, துன்பங்களை நாம் பார்க்குறோம். இவையெல்லாம் தீரணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வழிபாடுகளை செய்யணும். இந்த பஞ்சலிங்கங்களை தரிசனம் செய்கிறதால எல்லா பாவமும் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். கருவறைக்கு பின்னாடி பஞ்சலிங்கங்களும் கருவறைக்கு உள்ள 3 லிங்கங்களும் இருக்கிறதால நாம் அஷ்டலிங்கங்கள் அப்படின்னு கூட இதை அழைக்கிறோம்.
திருச்செந்தூரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக முருகப்பெருமான் படைத்தல், காத்தல், அழித்தல் இந்த 3 தொழில்களை செய்யக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த மும்மூர்த்திகளுடைய அம்சமாக அருள்பாலிப்பவர் அப்படின்னு சொல்லலாம். அவரை அந்த வடிவத்திலேயே வழிபடக்கூடிய ஒரு அற்புதமும் இங்கு நடக்கும். அப்படி அவர் அந்த வடிவத்திலேயே வழிபடக்கூடிய அற்புத திருவிழா தான் ஆவணி திருவிழா அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆவணி திருவிழாவில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் திருநாளும் 8ஆம் திருநாளும் தான். இந்த நாளில் தான் முருகப்பெருமான் வெள்ளை சாத்தி, சிகப்பு சாத்தி, பச்சை சாத்தி அப்படின்னு திருக்கோலங்களில் காட்சி கொடுப்பார். சண்முகர் மும்மூர்த்திகள் உருவத்தை தாங்கி பிரம்மா, விஷ்ணு, சிவனாக காட்சி கொடுப்பார். காக்கக்கூடிய கடவுளான விஷ்ணுவனுடைய கோலத்தில் பச்சை சாத்தியில் எழுந்தரில் இருக்கக்கூடிய சண்முகரை தரிசித்தோம் அப்படின்னா வேண்டக்கூடிய வரமெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு அலங்காரத்துக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்குங்க. முக்கியமாக நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா திருச்செந்தூரில் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய இடங்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். திருச்செந்தூரில் நம்ம இது மாதிரி ஆச்சரியமான இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். செந்திலாண்டவர் ஒரு முகத்துடனும் 4 திருக்கரங்களோடு நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கி காட்சி கொடுக்கிறாரு. எனவே இவரை எந்த தருணத்தில் தரிசித்தாலும் சரி வாழ்க்கையில் வெற்றியும் விடியலும் நிச்சயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஆச்சாரிய பெருமக்கள் இதை சொல்லியிருக்காங்க. மூலவருக்கு குமார தந்திர முறையிலும் சண்முகருக்கு சிவகாம முறையிலும் பூஜைகள் நடைபெறும். இங்கு மூலவர் தவக்கோலத்தில் இருக்கிறதாகவும் ஐதீகம். எனவே அவருடைய கையில் வேலும் இல்லை, அருகில் தேவியரும் கிடையாது. உலகுக்காக தந்தை சிவனாராய் நோக்கி தபஸ் செய்யும் வேலவனை தரிசிப்பது மகா புண்ணியம். கருவறைக்கு பின்புறத்தில் இந்த 5 லிங்கங்களும் கருவறைக்குள்ள 3 லிங்கங்களும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவற்றை அஷ்டலிங்கங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். முக்கியமாக இறைவன் சூரிய சந்திரனாகவும் பஞ்சபூதங்களாகவும் உயிர் காக்கக்கூடியவர்களாகவும் விளங்குறாங்க. இதை விளக்கக்கூடியது ஞான நூல். முருகப்பெருமான் சன்னதியில் கந்தவேலோடு பஞ்சலிங்கங்களை கண்ணாலும் மற்ற லிங்கங்களை மனதாலும் பூஜிக்கணும் அப்படிங்கிறது தாங்க ஐதீகம். பாருங்கள், நம்ம சாதாரணமாக ஒரு கடவுளை எப்படியோ வழிபாடு செய்கிறோம். ஆனால் அது எந்த எண்ணத்தோட எந்த நோக்கத்தோட எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அஷ்டலிங்கங்களில் பஞ்சலிங்கங்களுக்கு பூஜை நடைபெறாது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதற்கு முருகப்பெருமான் பூஜை செய்வார் அப்படிங்கிறது ஐதீகமாக பார்த்தோம். திருச்செந்தூரில் இந்த முருகப்பெருமான் 5 பெரும் தெய்வமாக வணங்கப்படுறாரு. அவருக்கு மஞ்சள் பட்டாடை, மஞ்சள் மலர் மாலை அணிவித்து நான்முகனாகவும், நீல மலர்கள் அதாவது நீல வண்ண ஆடைகள் அணிவித்து திருமாலாகவும், சிவப்பு நிற ஆடைகள் அணிந்து சிவப்பு மலர்களை அணிவித்து அரணாகவும், வெண்பட்டு அதாவது வெண்மலர்களால் அலங்கரித்து மகேசனாகவும், பச்சை சாத்தி அதாவது சதாசிவனாகவும் போற்றப்படுறாரு. இங்கு நாள்தோறும் 9 கால வழிபாட்டுகள் நடைபெறுவது வழக்கம். இது வேறு எந்த முருகன் கோவிலுக்குமே இல்லாத ஒரு தனி பெரும் சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதிலும் குறிப்பாக மார்கழி மதத்தில் மட்டும் 10 கால பூஜைகள் நடைபெறுவது நம்ம பார்த்தோம். இப்படி பல அதிசயங்களை பல நுட்பங்களை உள்ளடக்கக்கூடிய இந்த பஞ்சலிங்க வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் இது வரைக்கும் போய் வழிபாடு செய்ததில்லை அப்படின்னா கண்டிப்பாக போய் வழிபாடு செய்துட்டு வாங்க. நிச்சயமாக ஒரு நல்லது நடக்கும். குறிப்பாக இந்த பஞ்சலிங்க தரிசனத்துக்கு அனுமதியும் கூட்டம் அதிகமாக இருந்தால் அனுமதி வழங்கப்பட மாட்டாது அப்படின்னும் நிறைய பேர் இந்த வழிபாடு செய்யறதுக்கு ஒரு தடை இருக்கலாம். ஆனாலும் நிறைய மக்கள் சாதாரண நாட்களில் போய் வழிபாடு செய்கிறத நம்மளால் பார்க்க முடியும். திருச்செந்தூரில் இது மாதிரி இன்னும் ஏராளமான விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க. இன்றைக்கும் இந்த இடத்துல கடற்கரையில் நம்ம கால்களை நினச்சிட்டு போய் வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா எப்படிப்பட்ட பாவங்கள் இருந்தாலும் அது நீங்கும், எப்படிப்பட்ட விஷயமும் நமக்கு கைக்கூடி வரும் அப்படிங்கிறது முக்கியந்தாங்க. அந்த வகையில் தான் இந்த திருச்செந்தூரில் நம்ம வழிபாடு செய்யக்கூடியது முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கடைசியாக திருச்செந்தூருக்கு எப்போ போயிட்டு வந்தீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சேஸ்திரம் புண்ணிய திருத்தலமாக போற்றப்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குங்க. அதாவது மைந்தனுடைய திருத்தலம் என்றாலும் கூட இங்கே இருக்கக்கூடிய இந்த லிங்கங்கள் தனித்துவம் கொண்டது அப்படின்னு நாம் பார்த்தோம்.
முக்கியமாக உலக மக்களுக்காக கந்த பெருமான் பஞ்சலிங்கங்களுக்கு நித்திய அஷ்டான பூஜைகளை மேற்கொண்டார் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. அதே போல் தேர் கூட்டம், திருவிழா கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருச்செந்தூர் திருத்தலமானது தமிழக கோவில்களில் எப்போதும் எல்லா நாளுமே கூட்டம் நிரம்பி வழியக்கூடிய ஆலயங்களில் முக்கியமான ஆலயம் அப்படிங்கிறது சொல்லலாம். இந்த நாளில் தான் கூட்டம் இருக்கும், இந்த நாளில் பக்தர்களுடைய கூட்டம் குறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஏராளமான பக்தர்கள் வழிபாடு செய்கிறத நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் அறுபடை வீடுகளில் எத்தனை படை வீடுகளுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. எனக்கு இன்னும் இந்த கோவிலுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னு சொன்னால் கூட இந்த நேரத்தில் நினைத்து வழிபாடு செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அதுவும் உங்களுக்கு நடக்கும். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் திருச்செந்தூர் கோவில் பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய பஞ்சலிங்கங்கள் பற்றியும் நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். நன்றி வியூவர்ஸ்.